சபிக்கப்பட்ட செய்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடியவனாக, அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இறை நம்பிக்கை என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக இல்லை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ரொம்ப சொற்பமானவர்கள் தான் இறைவன் இல்லை என்று சொல்கிறார்கள். யாராவது இறைவன் இல்லை என்று சொல்கிறார்களா? இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் பல இருக்கிறது என்று நம்புகிறார்கள் சிலர் எப்படி நம்புகிறார்கள்? கடவுள் 33 கோடி தேவர்கள், கோடிக்கணக்கான கடவுள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சிலர் என்ன சொல்கிறார்கள்? நூற்றுக்கணக்கான கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சிலர் திருநீட்டி 3 கடவுள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த வானம் பூமி இவையெல்லாம் யார் படைத்தது என்று கேட்டு பாருங்க. பல கடவுளை வணங்குறவா இருக்கட்டும், 3 கடவுளை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், ஒரு கடவுளை வணங்கக்கூடியவராக இருக்கட்டும், எல்லோரிடம் கேட்டாலும் சொல்வார்கள் அது இறைவன் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். அப்படின்னா அவர்கள்ட்ட இறை நம்பிக்கை இல்லையா? இறை நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த இறை நம்பிக்கை சரியாக இல்லை. பிரச்சனை அதுதான். இறை நம்பிக்கைங்கிறது இருக்குது, அந்த இறை நம்பிக்கை சரியாக இருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப அந்த இறை நம்பிக்கை சரியாக இருக்கக்கூடியது யார்? இறை நம்பிக்கை சரியாக வைத்திருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது ஏகத்துவம். இறை நம்பிக்கை ஓர் இறைவன் தான் இந்த உலகத்தில் இருக்கிறான் என்று நம்புகிறார்களே, அவர்கள் தான் சரியான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்ப பல கடவுள்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களும், 3 கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களும், ஒரு கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் வித்தியாசங்களை இந்த உலகத்தில் நாம் ஏராளமாக பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பார்க்கலாம், வேறுபட்டிருப்பதை பார்க்கலாம். பல கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த துன்பத்தை நீக்குவதற்கு எது செய்வதற்கும் தயாராக இருப்பாங்க. அந்த துன்பம் தன்னை விட்டு நீங்கினால் போதும், அது நீங்க எங்க கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. இங்க அங்க போங்க, அந்த தர்காவுக்கு போங்க, வந்துடுறோம். அந்த கோயிலுக்கு போங்க, வந்துடுறோம். இங்க போனா உங்களுக்கு குணமாகும், அங்க வந்துடுவாங்க. எங்க கூப்பிட்டாலும் வருவார்கள். அவர்களுக்கு தேவை இந்த துன்பம் நீங்க வேண்டும். இந்த உலகத்தில் அவர்களுக்கு உள்ள துன்பங்கள் பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், அல்லது நோய் சார்ந்திருக்கக்கூடிய கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப ரீதியான கஷ்டங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டம் அவர்களுக்கு நீங்க வேண்டும். நீங்கிய பிறகு இந்த உலகத்தில் சுபிட்சமாக வாழ வேண்டும். அது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கும். அந்த கஷ்டம் அவர்களுக்கு சிறிய கஷ்டமாக இருந்தாலும் பெரிய கஷ்டமாக அவர்களுக்கு தோன்றும். பல கடவுளை வணங்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்கின்றேன், சின்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியும். ஏதோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் வந்தது போன்று எண்ணுவார்கள். ஆனால் ஓரிரை நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டங்கள் பெரிய கஷ்டமே வந்தாலும் கூட அது அப்படி தூசி தட்டு விட்ட மாதிரி, இது என்ன அல்ல நமக்கு வழங்கக்கூடிய இறைவன் வழங்கக்கூடியதுப்பா, இதெல்லாம் நீக்குவான், இறைவன் நீக்குவான், இதுக்கப்புறம் இறைவன் நமக்கு ஒரு நல்ல சுபிட்சமான வாழ்வு தருவான் என்ற நம்பிக்கையுடையவர்களாக மாறிவிடுகிறார். இன்னைக்கு ஏராளமான விஷயங்களை பார்க்கிறோம். மனைவி இறந்து விடுகிறார், கணவன் சூசைட் பண்ணிடுறான், தற்கொலை பண்ணிடுறான். மகன் இறந்து விடுகிறான், பெற்றோர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ அன்பு. அப்ப நம்பிக்கை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் சொன்னா தவறான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்.
இந்த உலகம்தான் அவர்களுக்கு நம்பிக்கை. மகனே இழந்துட்டான், நான் எப்படி இருப்பது? என் கணவனே இழந்து விட்டான், நான் எப்படி இருப்பது? என் மனைவியை மரணித்து விட்டால் நான் எப்படி இருப்பது என்று மரணித்து விடுகிறான். அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவன் போன்று மாறிவிடுகிறான். பார்க்கிறோம் கண்கூடாக. நல்லா இருந்த மனிதர் திடீரென்று அவருடைய மனநல மாற்றங்களோடு இருக்கிறார். என்ன என்று விசாரிக்கும் பொழுது, இவர் நல்லா தாங்க இருந்தார், இவருடைய மனைவி இறந்து விட்டாங்க, அதனால இவர் அதுக்கப்புறம் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைக்கு மாறிவிட்டார் என்று சொல்கிறார். அதே இது இங்கிட்டு வாங்க, ஓரிரை கொள்கை உடையவர்களை பாருங்கள். அவர்கள் வீட்டிலும் மரணங்கள் நடக்கிறது, கஷ்டங்கள் ஏற்படுகிறது. அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறது எப்படி? முழுக்க முழுக்க மறுமை வாழ்வை நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர் வீட்டில் மரணித்து விட்டால் அவர்கள் இந்த இறைவேதத்தை பார்க்கிறார், இறைவனால் வழங்கப்பட்ட இந்த திருக்குரானை பார்க்கிறார். இந்த திருக்குரானில் இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டது சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இறைவன் புறத்தில் செல்லக்கூடியவர்கள். இது என்ன? இது எந்த துன்பம் வந்தாலும் அங்கதானே போக போறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். உடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எந்த கஷ்டங்கள், எந்த மரணம் ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிடுகிறார்கள். அமைதி அடைந்து விடுகிறார்கள். 3 நாட்கள் தான், அதுக்கு மேல அவங்க துக்கம் பட மாட்டாங்க. அப்பா இறந்தாலும் சரிதான், மகன் இறந்தாலும் சரிதான், பொருளாதாரமே வீழ்ச்சி அடைந்தாலும் சரிதான், போயிட்டு போகுது, இது என்ன இருக்கிறது, நாமும் ஒரு நாள் போக தானே போகிறோம், அல்லாவிடம் தானே செல்ல போகிறோம், இறைவனிடம் தானே செல்ல போகிறோம் என்று அவர்கள் மனம் அமைதி அடைந்து விடுகிறார்கள். அப்ப இது போன்ற நம்பிக்கை மற்றவரிடம் இருக்கிறதா? தான் டிஃபரெண்ட். வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இவர்கள்ட்ட ஓரிரை நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் இப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்படி வைத்திருக்கக்கூடிய கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கை இப்படி இருக்கிறதா? இல்லை. அவர்களுக்கு இவர்களுக்கும் வித்தியாசம் இதில் தான் அடங்கிறது. இன்றைக்கு பார்க்கின்றோம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், தொற்று என்பது இல்லைங்கிறாங்க. தொற்று என்பது இல்லை. இன்னைக்கு தொற்று இருக்குது என்று சொல்கிறார். இருக்குதா? தொற்று நோய் இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவுறோம். யாராச்சும் வந்து தும்மல் போட்டனா வந்துடும், யாராச்சும் மாஸ்க் அணிலனா வந்துடும். இப்படி ஏராளமான பிரச்சனைகள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தொற்று இல்லை என்று சொன்ன இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நபி தோழர்கள் கேட்கிறார்கள், ஒரு ஆட்டுக்கோ ஒரு ஒட்டகத்திற்கோ தொற்று ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னா தனியா கட்டி போட சொல்றீங்களே, அப்போ அது ஒன்னாதானே வச்சிருக்கணும், தொற்று தான் இல்லையே என்று சொல்லுகிறார். ஆட்டுக்கு நீ ஒரு தொற்று வந்து சொன்னா அது நீங்க தனியா கட்டி போட சொல்றீங்க, ஒட்டகத்துக்கு ஒரு தொற்று வந்து சொன்னா நீங்க தனியா கட்டி போட சொல்றீங்க, அப்ப அது எதற்கு என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்பவும் சொல்றாங்க, தொற்று இல்லை. எதில் இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை. ஏன் இல்லை? இவனால தான் எனக்கு வந்துட்டு, இவன் வந்தான், இவன் காய்ச்சலோட வந்தான்ப்பா, எனக்கும் பிடிச்சிட்டு, இவன் இருமலாம்ப்பா, எனக்கு இருமல் வந்துட்டு, அப்படி நம்பாத, அந்த தொற்றை நீ நம்பாத. அவனுக்கு கொடுத்த இறைவன் தான் உனக்கு கொடுத்துருக்கான், நம்பு, அப்படி நம்பு. எனக்கு இறைவன் விதிச்சுட்டான், எனக்கு இப்படி நோய் வரணும்னு ஏற்படுத்தியிருக்கிறான், அதனால எனக்கு வந்து விட்டது என்று நம்பு. தனி மனிதனோட உரிமையில நீ என்ன செய்யாத, தலையிடாத என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு தொற்று ஏற்படுத்த இன்னொரு இடத்துக்கு நீங்க போகாதீங்க, அங்க செல்லாதீங்க, அவர்களும் இங்க வர வேண்டாம், அதுவும் சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு நோய் வந்து விட்டது சொன்னா மற்ற மனிதரை கையை காட்டாது, இவனால தான் எனக்கு வந்துட்டு என்று நீ சொல்லாத, ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது என்று இறுதி தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அப்போ எல்லாம் எங்கே வைக்க சொல்றாங்க? நம்பிக்கை எங்கே வைக்க சொல்றாங்க? நேரடியாக இறைவன் மீது வைக்க சொல்றாங்க. இறைவனை விதிச்சுட்டான்ப்பா எனக்கு, அந்த 10 பேருக்கு தொற்று வந்துச்சா 11வது ஆளா எனக்கு இறைவனை விதிச்சுட்டான், வந்திருக்குது, அவ்வளவுதான். அங்கே வச்சிரு, நேரா மனுஷன் வைக்காத என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இப்படி நம்பிக்கை வை, இதுதான் டிஃப்ரெண்ட், வித்தியாசம். அவர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். இறை நம்பிக்கையாளர், ஓர் இறை நம்பிக்கையாளர்களுக்கும்
பல தெய்வ வணக்க வழிபாடுகள் வித்தியாசம், டிஃபரெண்ட். இதெல்லாம் வித்தியாசங்களை இஸ்லாம் காட்டுகிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், யாருக்காச்சும் பெரும் பணக்காரனாக இருக்கிறான், கோடீஸ்வரனாக இருக்கிறான், யாருக்கா ரோட்டில் போகக்கூடியவனுக்கு 100 ரூபா கொடுக்கறதுக்கு ரொம்ப அழுகுறான். ஐயோ இவனுக்கு 100 ரூபா கொடுக்கவா? அவன் 100 ரூபா கொடுக்க பெரிய விஷயம் இல்லை. ஏழைகள் உனக்கே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஒரு சாப்பாட்டுக்கு 100 ரூபா கொடுக்கறதுக்கு போப்பா கார் எடுப்பா போலாம்ப்பா அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய குழந்தைக்கோ அவனுடைய மனைவிக்கோ தனக்கோ தன்னுடைய பெற்றோருக்கோ நோய் வந்ததுன்னு சொன்னா அப்போலோ ஆஸ்பத்திரியில் என்ன போட்டு கொடுக்குறான்? செக்கு போட்டு கொடுக்குறான். சார் 20 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல சார், 30 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல சார், உயிரை காப்பாத்துங்க சார், இந்த நோயை நீங்க எப்படியாச்சும் குணப்படுத்துங்க சார் என்று கொடுக்குறான். பார்க்குறோமா இல்லையா? அவனுக்கு என்ன அங்க தேவை? எப்படியாவது இந்த நோய் போயிடணும், எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் பிழைத்து விட வேண்டும், என்னுடைய மனைவி பிழைத்து விட வேண்டும், அல்லது தான் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். பண பிரச்சனை இல்லை, இது தவறு இல்லை. ஆனால் அது மட்டுமே அவனுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அல்லவா? அதுதான் தவறு. தன்னுடைய இந்த உலக வாழ்க்கை, இந்த இன்பம், இது மட்டும்தான் அவனுடைய நம்பிக்கையாக இருக்கிறது என்பது தவறு. அவன் மறுமை சிந்தனை உடையவராக அந்த நம்பிக்கை வைத்திருந்தால் அவன் என்ன செய்திருப்பான் சொன்னால், இது போன்று பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருப்பான், உணவு இல்லாதவருக்கு கொடுத்திருப்பான். இதுதான் அவங்களுக்கு வித்தியாசம், டிஃப்ரெண்ட் வித்தியாசங்கள் எல்லாம் இதை எல்லாம். அப்ப நம்பிக்கை என்பது, ஈமான் என்பது, இறை நம்பிக்கை என்பது, ஓரிரை இறை நம்பிக்கை என்பது இப்படி இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் வளர்ச்சி அடையும். பில்டிங் ஸ்ட்ராங் பில்டிங், அது பேஸ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, பேஸ்மெண்டே என்னதுங்க? இறை நம்பிக்கை தான். அதுவே சரியில்லாம நீ கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்து நீ பில்டிங்கை எழுப்புனா அது கீழே உடைந்துதான் விழும். நிச்சயமாக இருக்கா இல்லையா? எவ்வளோ பெரிய நீ பில்டிங் கட்டினாலும் சரிதான், பேஸ்மெண்ட் சரியில்லாமல் நம்பிக்கை சரியில்லாமல் இருந்து சொன்னா அது இடிந்துதான் செல்லும். பேஸ்மெண்ட்டை சரியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எதுன்னு சொன்னால் அது இஸ்லாமாக இருக்கிறது, அது ஓரிரை கொள்கையாக இருக்கிறது, இந்த திருக்குரானாக இருக்கிறது. இந்த திருக்குரானை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையுடையவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தாங்குவீர்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய மரணத்தை தாங்குவீர்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை மற்றவர்கள் நீங்கள் குற்றம் சாட்ட மாட்டீர்கள். எல்லா நம்பிக்கையும் அந்த ஓரிரை இறைவன் மீது நம்பிக்கை வைப்பீர்கள். அப்படி நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான நம்பிக்கை, அதுதான் இறை நம்பிக்கை. அப்படிதான் இறை நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இறைவனும் சொல்கிறான், இறை தூதர்களும் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கடையில் போய் ஜாமான் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆளா அங்கே வியாபாரம் நடக்கலன்னு வச்சுக்கிடுங்க, இந்த பாய் வந்தாரியா, இந்த ஜாமான் வாங்கிட்டு போனார், ஒன்றுமே இல்லை, தத்திரி பிடிச்சா கையா இருக்குப்பா, பேசக்கூடியது பார்க்குறோம். அதே ஒரு பாய் வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, ஓஹோன்னு நடந்துட்டு வச்சுக்கிடுங்க, பாயை பார்த்தா சிரிப்பு தாங்க முடிய மாட்டேங்குது. பாய் வாங்க பாய், வாங்க பாய், இங்கே வாங்க பாய், இங்கே கடைக்கு வாங்க பாய், வாங்கிட்டு போங்க, நேற்று வாங்கிட்டு போனீங்க, ரொம்ப எங்களுக்கு வியாபாரம் நடந்தது. வைக்கிறாங்களா இல்லையா? எங்கே நம்பிக்கை வைக்கிறாங்க? ஒரு முஸ்லீம் எப்படி நம்பிக்கை வைக்கலாமா? வைக்க முடியுமா? வைக்கலாமா? வைக்கலாமா? வைக்கக்கூடாதா? வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் என்ன ஆகும்? அவன் இந்த நம்பிக்கையில் சரியில்லாதவனாக இருப்பான், அவன் இறை நம்பிக்கை வைத்ததுக்கு லாய்க்கற்றவனாக ஆகிடுவான். எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும்? இன்றைக்கு முஸ்லீம்கள் பெரும்பாலும் அப்படி நம்பிக்கை வைப்பதில்லை, ஆனால் மற்றவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்களும் இறை நம்பிக்கையாளர்கள் தான். ஆனால் எதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள்? மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். இவன் வந்தா எனக்கு வியாபாரம் நடந்துச்சு, இவன் வாங்கல, இவன் வாங்கினா வியாபாரம் நடக்கலை, இப்படி நம்பிக்கை வைக்கிறார்கள். நாம் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும்? இன்றைக்கு எனக்கு இறைவன் எதை விதித்திருக்கிறானோ அதுதான். இவன் வாங்கினானா வாங்கட்டானா எனக்கு இதுதான். நாளைக்கு அவன் ஃபர்ஸ்டே வந்து வாங்கினான்னா இன்னைக்கு எனக்கு எதை இறைவன் எனக்கு நாடி இருக்கிறானோ அதுதான் நடக்கும், எனக்கு நாடவில்லை என்றால் அது கிடைக்காது என்று இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்க சொல்லிதான் இந்த இறைவேதம் சொல்கிறது. இறைவன் சொல்கிறான் ஓரிரை கொள்கையுடன் இப்படிதான் இருக்க வேண்டும். அப்ப நம்பிக்கை என்பது ஓரிரை கொள்கையின் மீது இருக்க வேண்டும், இறைவன் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்து சொன்னால் இந்த உலகத்தில் ஏராளமான உயிர்கள் பிழைக்கப்படும், ஏராளமான மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும். இன்றைக்கு ஏராளமான தற்கொலைகள் இருக்கிறதா இல்லையா? தற்கொலை செய்யலாம் பணக்காரன், இப்போ ஏழைகள் மட்டும்தான் தற்கொலை செய்யலாம் நினைக்கிறீங்களா?
பெரும் பெரும் பணக்காரன்லாம் தற்கொலை செய்யலாம். செஞ்சாதான் இல்லையா? காஃபி டே இறந்து போயிட்டார். ஜிவின்னு சொல்லக்கூடிய ஒரு பட தயாரிப்பாளர் இருந்தார், அவர் இறந்து விட்டார். ஏராளமான பணக்காரர்கள் மறைத்து விடுறாரு. என்ன காரணம்? பணம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, மறைத்து விட்டார். என்ன காரணம்? அவன் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சரியில்லை, இறை நம்பிக்கை. அவன் என்ன செய்யறான்? ஏதாச்சும் துன்பங்கள் ஏற்பட்டு சொன்னா இனி இந்த உலகத்தில் நாம் தலை காட்ட முடியாது, வாழ முடியாது என்று தற்கொலை செய்து கொள்கிறான். ஏராளமான விஷயத்தை தற்கொலை செய்யறாங்க. இந்த தற்கொலை முஸ்லிம்கள் மிக குறைவாக இருக்கிறது. காரணம் என்ன? அதற்கான காரணம் என்ன? நம்பிக்கை எங்க வைத்திருக்கிறாங்க? ஓரிரை கொள்கை, ஒரே இறைவன், அந்த அல்லாஹ்விடம் நாம் செல்ல இருக்கிறோம், இது என்ன என்று அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்கொலையில் மிக குறைவாக இருக்கிறார்கள். எல்லா விஷயங்களிலும் முன்னோடியாக இருக்கிறது யார் என்று சொன்னால் ஓரிரை கொள்கைவாதிகள், குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே போகலாம். நேரங்கள் குறைவாக கொடுக்கப்பட்டதன் காரணமாக உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நீங்கள் கவலையில் இருக்கிறீர்களா, நீங்கள் துன்பத்தில் இருக்கிறீர்களா, உங்களுக்கு அழகான ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்து இந்த குர்ஆன் தான். இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சுபிட்சமாக சந்தோஷமாக வாழலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம். நாங்கள் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் சொல்கிறோம்.